இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு கர்ப்பமாக இருக்கிற 2 முக்கியமான விருந்தாளிங்க வந்திருந்தாங்க. கூடவே ஒரு குட்டி குழந்தையும். ஸோ அவங்களுக்கு மாம்பழமும் பப்பாளி பழமும் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. கர்ப்பமாக இருக்கும்போது மாம்பழம் சாப்பிடக்கூடாது, பப்பாளி குழந்தைக்கு ஆபத்து அப்படின்னு நிறைய பேர் சொல்ல நம்ம கேட்டிருப்போம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் பல பேருக்கு தெரியாது. நல்லா பழுத்த பப்பாளியும் மாம்பழமும் அளவாக சாப்பிடும்போது கர்ப்ப காலத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவாக தான் இருக்குது. பிரச்சனை அதிகமாக இருக்கிறது பச்சை இல்லை நல்லா பழுக்காத பப்பாளியில் தான். அதில் இருக்கிற லேட்டக்ஸுங்கிற பொருள் மிக அதிக அளவில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கர்ப்பப்பை சுருக்கங்களை உண்டாக்கி வலி வர வைக்கும். அதனால தான் நம்ம பப்பாளியை நார்மலாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் நல்ல பழுத்த பப்பாளி ரொம்ப டிஃப்ரெண்ட். அதில் விட்டமின் சி, ஃபோலேட், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான சத்துக்கள், அதுவும் கர்ப்ப காலத்துக்கு தேவையான சத்துக்களாக இருக்குது. அதே மாதிரி தான் மாம்பழமும். அதில் விட்டமின் ஏ குழந்தையோட வளர்ச்சிக்கும், விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்திக்கும், இரும்பு சத்து உறிஞ்சுறதுக்கும், ஃபைபர் செரிமானத்துக்கும், கர்ப்ப காலத்தில் ஏற்படுற சோர்வை போக்குறதுக்கும் உதவியாக இருக்குது. பிரச்சனை இந்த பழங்க இல்லை, அது அளவுக்கு மீறி சாப்பிட்றதும் செயற்கையாக பழுக்க வைக்கிற ரசாயனங்களும் இந்த தவறான தகவல்களும் தான். கர்ப்பகாலங்கிறது எல்லா உணவுகளையும் பயந்து பயந்து சாப்பிட்டு வாழ வேண்டியதில்லை. மாம்பழமும் பப்பாளி பழமும் நல்லா சாப்பிடுங்க. சில பாரம்பரிய நம்பிக்கைங்களுக்கு பின்னாடி அனுபவங்களும் காரணங்களும் இருக்கலாம். ஆனால் அதை சயின்டிஃபிக்காக நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடக்கிறது நமக்கும் நம்ம குழந்தைக்கும் ரொம்ப பெட்டர். இது மாதிரி இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்க ஈட் நிறைய ஃபாலோ பண்ணுங்கள்.